வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம மார்ச் மாதத்தில் லான்ச் ஆக போகிற அப்கமிங் மொபைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் SE 3. ஐஃபோன்னாலே வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஃபேவரட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஐஃபோனுக்குன்னு தனி ஒரு கிரேஸ் இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது ஐஃபோனில் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபோன்ஸ் தான் ஐஃபோன் SE சீரிஸ். எஸ்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இருக்கிற மாடலை விட அப்கிரேடாக ஐஃபோன் SE 3 லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஃபோன் SE 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து பேக் கேமரா வந்து ஒரே ஒரு கேமரா 12 மெகா பிக்சலோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சலோட வரும்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2800 mAh இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா A15 Bionic சிப்போட தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45,000 கிட்ட நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கிட்ட வந்து அஃபிஷியலாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே வரல. அவங்க வந்து சீக்ரெட்டாக வச்சிருக்காங்க. பட் கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து ஐஃபோன் SE 3 வந்து எதிர்பார்க்கலாம். யாரெல்லாம் வந்து கம்மி பட்ஜெட்டில் நல்ல ஐஃபோன் வாங்கணும், புது ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து ஐஃபோன் SE 3 வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் SE 3 வந்து உங்களுக்கு விலை கம்மிங்கிறத தாண்டி நிறைய பேர் வந்து ஃபோன் வந்து சின்னதாக இருக்கணும், சிம்பிளான ஒரு யூசேஜுக்கு இருக்கணும், அதே நேரத்தில் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் SE 3 வந்து கரெக்டான ஒரு சாய்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஃபோன் SE 3 என்ன தான் வந்து உங்களுக்கு விலை கம்மியாக இருந்தாலும் அதோடைய ப்ராசஸிங் ஸ்பீட், ப்ராசர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இது வரைக்கும் ஐஃபோன் SE 3 வந்து இந்த அப்ளிகேஷன் ஹேங் ஆகுது, அந்த அப்ளிகேஷன் ஹேங் ஆகுதுன்னு எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததே கிடையாது. ஐஃபோன் SE 3 சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.7 இன்ச் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இதுக்கு முன்னாடி லான்ச் ஆகிருக்கிற ஐஃபோன் SE சீரிஸோட சேம் சைஸ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IPS LCD டிஸ்பிளேயோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஃபோன் 12 வரைக்கும் எல்லா ஐஃபோன் சீரிஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LCD டிஸ்பிளே தான். ஸோ ஓவரால் வந்து உங்களுக்கு வந்து ஐஃபோன் SE 3 கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி வாங்க வேண்டிய ஒரு மொபைல் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M33 5G. M சீரிஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மான்ஸ்டர் சீரிஸ் அப்படின்னு அர்த்தம். சாம்சங்கில் வந்து M சீரிஸில் இருக்கிற எல்லா ஃபோனுமே பார்த்தீங்கன்னா பேட்டரி கேப்பபிலிட்டி வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். 7000 mAh பேட்டரி பவர் இருக்குது. இந்தியாவில் வந்து 7000 mAh முதல்ல வந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் தான், அதுவும் வந்து இந்த M சீரிஸ் தான். ஸோ M33 வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து உங்களுக்கு வந்து 6000 mAh வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து M சீரிஸில் மோஸ்ட் ஆஃப் த மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப்டிராகனோட தான் வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 720 5G ப்ராசரோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் RAM பார்த்தீங்கன்னா 6GB இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெமரி வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து 128GB வரைக்கும் இருக்கலாம். சாம்சங் கேலக்ஸி M33 5G பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் AMOLED 6.5 இன்ச் டிஸ்பிளேயோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னதான் ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோனாக இருந்தாலும் நீங்கள் வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸுமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஸ்டடியான, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மொபைல் அப்படின்னு கூட சொல்லலாம். லேர்னிங்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் யூசேஜ், இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நம்பகமான ஒரு ஃபோன். அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64 மெகா பிக்சல் பேக் கேமரா வரும்னு சொல்லியிருக்காங்க. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 மெகா பிக்சல் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேக் கேமரா நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம். இது எல்லாத்தையும் தாண்டி ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நம்பகமாக இந்த சாம்சங்குடைய குவாலிட்டி இருக்கும். இவ்வளோ குவாலிட்டியான இந்த மிட் செக்மெண்ட் மொபைல் வந்து ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 18,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ M33 5G வந்து இந்த மாதம் லான்ச் ஆக போது ஸ்டே டியூன்டாக இருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Redmi 12 சீரிஸ். அதில் பார்த்தீங்கன்னா Redmi Note 12 வந்து லான்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து விலை கம்மியாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஃபோன் அப்படின்னா ஃபஸ்ட்டு Redmi வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு வாங்குற அளவுக்கு நிறைய ஃபோன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த பேசிக் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் லீடராக இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது Redmi Note 12 ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek Dimensity 820 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6GB RAM. ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோன் அப்படின்னு தான் சொல்லுது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சாம்சங் கேலக்ஸி M33க்கு ஒரு காம்படிட்டராக கூட இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மெமரி பார்த்தீங்கன்னா 128GB வரைக்கும் இருக்கும். அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50 மெகா பிக்சல் பிரைம் லென்ஸ் இருக்கும். அண்ட் 8 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அல்ட்ரா வைட் கொடுத்துருப்பாங்க. 2 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சார் கொடுத்துருப்பாங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 மெகா பிக்சலோட வரும்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக இந்த செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மொபைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 13 மெகா பிக்சல் 12 மெகா பிக்சல் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 32 மெகா பிக்சலோட கொடுத்துருக்காங்க. ஸோ 4K வீடியோஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோனில் செல்ஃபி கேமரா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக Redmi Note 12 சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மொபைலாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.5 இன்ச்சோட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சாம்சங் கேலக்ஸி M33க்கு அதே சைஸ் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சைஸில் உங்களுக்கு வந்து IPS LCD டிஸ்பிளேயோட வருது. ஸோ சாம்சங்கோட நீங்கள்
நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டிஸ்பிளேலையும் பேட்டரி கெப்பாசிட்டியும் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்றபடி ப்ராசர் எல்லாமே வந்து ஈக்குவல் தான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபோன் வந்து ஒரு நல்ல மிட் செக்மெண்ட் ஃபோனாக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5100 mAh வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து அஃபிஷியலாக என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து ரெட்மி வந்து அனௌன்ஸ் பண்ணல. பட் இருக்கிற மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 13,990 ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாம்சங்க்கு இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு 5,000 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு நல்ல மிட் செக்மெண்ட் ஃபோன் எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து ரெட்மி நோட் 12 சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபோனாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா POCO X4 Pro அண்ட் POCO X4. POCO பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போக்கோக்குன்னு தனியாக ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். போக்கோ யூஸ் பண்ணுறவங்க வந்து திரும்ப போக்கோ ஃபோன் வாங்குறதே வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அந்தளவுக்கு வந்து ஒரு நம்பகமான ஒரு பிராண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ போக்கோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் அட்வான்டேஜே அதோடைய ப்ரைஸ் தான். ஸோ X4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசர் வந்து 695 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்னாப்ட்ராகன். ஸோ ஸ்னாப்ட்ராகன் 695 அப்படின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸுமே பண்ணக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய கேமரா தான் வந்து அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 108 மெகாபிக்சலோட போக்கோ கேமரா வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 108 மெகாபிக்சல் பிரைமரி லென்ஸ், 8 மெகாபிக்சல் வைட் லென்ஸ், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேக் கேமரா வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போடு வருது. போக்கோட கேமரா பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதோடைய காம்படிட்டர்ஸான ரெட்மி, எம்ஐ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து போக்கோவில் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 16 மெகாபிக்சல் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 67 வாட்ஸ் டர்போ சார்ஜரோட வரக்கூடிய ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போக்கோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கேமிங் மொபைல்ஸ் விலை கம்மியாக கொடுக்குற ஒரு கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். இதோடைய ஸ்பெசிஃபிகேஷனும் பார்த்தா அப்படி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட கேமராலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசர் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஸ்னாப்ட்ராகன் 695 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசராக தான் இருக்கும். அதை சப்போர்ட் பண்ணுறதுமா உங்களுக்கு வந்து 6GB ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.7 இன்ச்சோட வருது. ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி போக்கோ வந்து கேமிங் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஃபோன் அப்படின்னு கூட சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமிங் ஓரியன்டாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது 6.7 இன்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ், கம்ஃபர்டபுளான சைஸ். நீங்கள் கேம் விளையாடுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போக்கோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோன்லையும் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. X4 and X4 Pro பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமராவில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. X4 Proவில் வந்து உங்களுக்கு வந்து கேமரா 108 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க பிரைமரி. X4ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளேயோட வரும்னு சொல்லியிருக்காங்க. ரேமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB 8GB காம்பினேஷன்ஸோட வரும்னு சொல்லியிருக்காங்க. போக்கோவில் இது மாதிரி ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து பிடிக்கும். இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,300 அந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா OnePlus 10 Pro. OnePlus 10 Pro வந்து மார்ச் மாதம் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வருது. லான்ச் ஆனால் நல்லா தான் இருக்கும். ஸோ OnePlus 10 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே எலைட் கிளாஸ் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா OnePlusல வந்து உங்களுக்கு OnePlus 9 சீரீஸ்க்கு அப்புறம் நிறைய வந்து Nord 2, Nord 2 CE, Nord 2 LITE அப்படின்னு சொல்லிட்டு மிட் செக்மெண்ட் மொபைல்ஸ் தான் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது OnePlus 10 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் மொபைல் அப்படின்னே சொல்லலாம். அதோடைய ப்ராசர் வந்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 1 வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸுமே வந்து Snapdragon 888 ப்ராசர் தான் வந்துட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் ஆன Samsung Galaxy S22ல பார்த்தீங்கன்னா இந்த Snapdragon 8 Gen 1 அப்படிங்கிற ப்ராசர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Google Pixel 6 சீரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த Gen 1 அப்படிங்கிற ப்ராசர் இருக்குது. இது வந்து அடுத்த லெவல் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அண்ட் எஃபிஷியண்டான ஒரு ப்ராசர். ஸோ அந்த ப்ராசரோட OnePlus வரப்போகுது அப்படிங்கிற ரூமர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அது வந்து முழுக்க உண்மையான ரூமர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து Snapdragon 888 மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது Snapdragon 8 Gen 1 அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ப்ராசராக இருக்கும். நம்மளுக்கு வந்து யூசேஜ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக 8GB ரேம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 12GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் OnePlus 10 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 48 மெகாபிக்சல் பிரைமரி லென்ஸோட வரும்னு சொல்கிறாங்க. 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 8 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் OnePlusல வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 50,000 மொபைல் வாங்கினா கூட செல்ஃபி கேமரா வந்து 16 மெகாபிக்சல் கொடுத்துருப்பாங்க. 4K ஷூட்டிங் ஆப்ஷன் வந்து அதில் இருக்காது. ஸோ செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு வீடியோ எடுக்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது OnePlus 10 Proல பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 4K வீடியோஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4500 mAh இல்லைனா
5000 mAh இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன ஒரு அட்வான்டேஜான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 80 வாட்ஸ் சூப்பர் ஃப்ளாஷ் சார்ஜரோட வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து ஒன் ப்ளஸ் லான்ச் பண்ண ஃபாஸ்ட் சார்ஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 67 வாட்ஸ் வரைக்கும் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது 80 வாட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆடட் பவர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே, சூப்பர் AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறது வந்து ஒன் ப்ளஸில் வந்து ரொம்ப ஒரு தரமான ஒரு டிஸ்பிளே கொடுக்கக்கூடிய கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கவலைப்படவே தேவையில்லை. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடும் வந்துடும். ஓவரால் OnePlus 10 Pro வந்து வந்ததுன்னா லைஃப் ஜிங்காலாலா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கெல்லாம் ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு 54,000 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Asus 8Z. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக மார்ச் மாதம் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துச்சு. இதோடைய ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 888 வருது, SM8350. அண்ட் இதோட ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB ஸ்டார்ட் ஆகுது. மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராசர் வைஸ் நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் எல்லா கேம்ஸுமே விளாடணும். உங்களுக்கு வந்து ஒரு ஓவரால் ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் வேணும், கொஞ்சம் ரேட் கம்மியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபோன் வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஃபீச்சர்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பேக் கேமரா பார்த்தீங்கன்னா டுவெல் கேமரா செட்டப்போட வருது. 64 MP பிரைமரி கேமரா அண்ட் 12 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 MP கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவில் நீங்கள் வந்து 4K வீடியோஸ் ஷூட் பண்ணலாம். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1080p வீடியோஸ் மட்டும் தான் ஷூட் பண்ண முடியும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4000 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 4000 mAh அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பத்தவே பத்தாது. அதோடைய ப்ராசர் நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் எல்லாத்துமே வந்து கண்டிப்பாக ஒரு 5000 mAh வேணும். அண்ட் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 120 வாட்ஸ் இல்லைனா ஒரு 67 வாட்ஸ் 70 வாட்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் 4000 mAh அப்படிங்கிறது. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் இன்னி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,999 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா iQOO 9. iQOO அப்படிங்கிற அந்த பிராண்டே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் அவங்க லான்ச் பண்ண எல்லா ஃபோன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் சூப்பராக இருக்கும், ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும், ப்ராசஸிங் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ iQOO 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 888+ வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராசர் வைஸ் வந்து நீங்கள் வந்து பயப்படவே வேணாம், நீங்கள் வந்து தாராளமாக வாங்கி என்ன வேணால் பண்ணலாம். அந்த ஃபோன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக 8GB ரேமோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெமரி பார்த்தீங்கன்னா 128GB அண்ட் 256GB ரெண்டுமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு வேரியன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 48 MP பிரைமரி லென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 13 MP அல்ட்ரா வைட், 13 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கேமரா கண்டிப்பாக வந்து சூப்பராகவே இருக்கும். ஏன்னா அதில் வந்து 13 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் காம்பினேஷனோட வரனால நீங்கள் எடுக்க போகிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். 4K வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேக் கேமரா வந்து பவர் பேக்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 MP தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து 4K வீடியோஸ் எடுக்க முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4350 mAh வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லிம்மாக இருக்கும், வெயிட் கம்மியாக இருக்கும். ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரோட வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது மட்டும் வந்துச்சுன்னா என்ன 4000 mAh இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 10 minutes சார்ஜ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு 30% 25% வந்து சார்ஜ் ஆயிடும். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. ஸோ iQOO 9 கண்டிப்பாக வந்து ஒரு வேவை கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு ரெவல்யூஷனரி ஃபோனாக இருக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இதோட ப்ரைஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து 42,000 ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE2 Lite 5G. OnePlus Nordல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு OnePlus Nord வந்தது, அதுக்கப்புறம் OnePlus Nord 2 வந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE2 வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE2 Lite அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருக்காங்க. OnePlus Nord சீரிஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோன் தான். உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் ப்ரைஸும் வந்து கம்மியாக இருக்கும். அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக ஒரு ஃபோன் லான்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த Nord CE2 Lite 5G வந்து லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசர் வைஸ் டைமென்சிட்டி ப்ராசர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து அஃபிஷியலா OnePlusல இருந்து அனௌன்ஸ் பண்ணல. அடுத்தது கேமராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 48 MP இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வரும் அப்படின்னு சொல்றாங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 MP இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4350 mAh இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரோட வரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதெல்லாம் வந்து OnePlus Nord CE2 Lite உடைய ஹைலைட் கிடையாதுங்க. என்ன ஹைலைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 ரேஞ்ச் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சப்போஸ் இந்த ஃபோன் லான்ச் ஆச்சுன்னா இது வரைக்கும் OnePlusல லான்ச் ஆன ஃபோன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 வருஷத்தில் இதுதான் வந்து ரொம்ப சீப்பஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி இதெல்லாம் பார்க்கணும். ஸோ மார்ச் மாதத்தில் எந்தெந்த ஃபோன்ஸ்லாம் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஃபோன்ஸ்லாம் லான்ச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்காக
உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக அன்பாக்சிங்கும் பண்ணுவோம். அதனால கிங் மொபைல்ஸோட ஸ்டே டியூன்டாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.